இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓப்பனர் அபிஷேக் சர்மாவுடைய அடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் அங்கே இங்கேன்னு அவங்களுடைய கேமியோஸ் ஒவ்வொருத்தங்க கிட்டேருந்து வருது. பட் ஆனால் கடைசியாக இப்போ நடந்து முடிஞ்ச லாஸ்ட் மேட்ச் ஓமன் கூட விளையாடினதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அன்லக்கியான விக்கெட்டாக வந்துட்டு ஹார்திக் பாண்டியோட விக்கெட் போச்சு. பட் இவங்களுடைய ஷாட்ஸே சரியில்லைப்பா, என்ன இப்படி ஆட்டாங்க இவங்க, டக்குன்னு த்ரோ பண்ணிட்டாங்களே, ஒரு நல்ல டார்கெட் போயிருந்துருக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த யுஏஇயோடைய பிச்சில் இருக்கக்கூடிய சூனியம் அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 இல்லை 1.5 IPL அந்த ஊரில் நடந்து பார்த்துருந்துருக்கோம். சவுதி அரேபியா, அபுதாபி, துபாய்னு 3 கிரவுண்டில் மாறி மாறி நடந்துச்சு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்பு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி, அது மாதிரி வந்து பல டோர்னமெண்ட் இங்கே நடக்குது. 200ங்கிறதெல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய நினச்சி பார்க்க முடியாத ஸ்கோர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சொங்கியாக இருக்கும் இந்த பிச்சு. ஸோ நம்ம இந்தியன் பேட்டர்ஸ் கொஞ்சம் பவர் கொடுத்து இறங்கி அடித்து முடிச்சிடலான்னு பார்க்கும்போதெல்லாம் அது வந்து லாப் ஆகி கேட்சாக மாறுது. இதுதான் வந்து நம்மளுடைய ஹை ஹிட்டர்ஸ் சில பேருக்கு வந்து லோவர் மிடில் ஆர்டரில் ஸ்பின்னுக்கு அகென்ஸ்டாக ஆடும்போதெல்லாம் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. அது ஒருவேளை எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா பங்களாதேஷோட ஸ்பின்னுக்கு அகென்ஸ்டாக, இல்லை பாகிஸ்தான் வந்து ஒருவேளை அவங்களோட ஸ்பின்னை அடுத்த மேட்ச்சில் நமக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணால் அந்த மாதிரி இடங்களில் ஒரு பிரச்சனையாக அமையலாம். ஸோ அகெயின்ஸ்ட் த ஸ்பின் அந்த ஹார்ட் ஹிட்டர்ஸ் வந்துட்டு 6க்கு போகும்போது சரியான இடத்துல போனால் ரைட்டு, இல்லை அப்படின்னா அது லாப் ஆகி கேட்ச் ஆக மாறுது. அவ்வளோ தூரம் இவங்க பார்க்குற மாதிரி அந்த பிச்சில் வந்துட்டு பேட்ஸ்மேனுக்கான பர்ச்சேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு சின்ன சிக்கல். இதை வந்து ரைட்டாக சமாளிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது.